அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. அன்பினாலே சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. சிலர் சொல்லுவாங்க, என் கணவர் திருமணத்துக்கு முன்பு என் மேல் ரொம்ப அன்பா இருக்கிறார் என்று சொல்லிதான் நான் திருமணம் செய்தேன். கடைசியில எல்லாம் நடிப்புன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். சிலர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் மேல அவ்வளவு அன்பு செலுத்துறாங்கன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில காலை வாரிட்டாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல என் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கும் போது கடைசியில என் வேலைக்கே ஒலை வைத்து விட்டார்கள். நிறைய பேரு அந்த பாதிப்பு, இவங்களாம் என்ன நேசிக்கிறாங்கன்னு நினைச்ச போது சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே அவர்களால் ஒரு பாதிப்பு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப அந்த அன்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையான அன்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தால் அதை புரிந்து கொள்ளலாம். அதிலும் இந்த குறிப்பிட்ட இந்த வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்கள், சிலருடைய அன்பு நம் மேல் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. சில அன்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, அயோக்கியமானதை செய்யும். சில அன்பு தீங்கு நினைக்கும். சில அன்பு கோபப்படும். சில அன்பு என்ன செய்யும் என்றால் தற்பொழிவை நாடும். நான் உங்களுக்கு இதையெல்லாம் செஞ்சேன், இப்படியெல்லாம் செஞ்சேன், நான் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன் தெரியுமா, நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. நீங்க இதை வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த குணங்கள் ஒரு மனிதனிடத்திலே, என்னுடைய நண்பரிடத்திலே, என் உறவினர்களிடத்திலே, நான் வேலை செய்கிற இடத்திலே, ஊழியர் செய்கிற இடத்திலே இப்படிப்பட்ட என் நண்பர் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குமானால் அது அன்பல்ல. அதனால் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வரக்கூடும் என்று நாம் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது. பாருங்கள், சில நேரங்கள்ல இந்த அன்புனால ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, யோனத்தான் தாவீதை நேசிச்சது போல இவங்க என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க பிரதர். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்லுவாங்க, ஐயோ பிரதர், நான் அப்படி நினைச்சேன், கடைசியில ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து என்ன மாட்டிட்டாங்க, வெளியே வர முடியல, அத்தனையும் நடிப்பா இருந்தது பிரதர். கவனமா இருக்கலாம். இந்த காலம் ஒரு கொடிதான காலம். நீங்க வெளியில நிறைய நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, டிவில, சோசியல் மீடியால எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப அன்பா நேசிக்கிற மாதிரி நேசிச்சு எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு முறை ஒரு நியூஸ் பார்த்தேன். பஸ்ல ஒரு அம்மா குழந்தையோடு இருக்கிறாங்க, நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய கீழே உட்கார்ந்து இருக்கிற ஒரு அம்மா வாங்கி, ஐயோ நீங்க கஷ்டப்படுறீங்க, கொடுங்க, நான் குழந்தைய நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய மடியில வைக்கிற மாதிரி வச்சு குழந்தை போட்டிருந்த நகையெல்லாம் கட்டிட்டு போனதா ஒரு நியூஸ்ல பார்த்தோம். பாருங்க, அன்பு செலுத்துற மாதிரி அப்படியே உதவி செய்யற மாதிரி வந்து கடைசியில பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க. ஆக இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குமானால் நாம் கவனமா இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்களேன். நீங்களே உங்களை நேசிக்கிறாங்களா இல்லையா, உங்க மேல அன்பு செலுத்துறாங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம். அப்படி புரிந்து கொண்டு அவங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்க அன்பு செலுத்துங்க, நிச்சயமா கர்த்தர் பார்த்து அற்புதம் செய்வார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், குணாதிசயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க குடும்பத்துல, மற்ற இடங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருடைய அன்பு தான் முக்கியமானது. இந்த உலகத்தில் யாரு என்ன எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். ஆக அவரை மட்டும் அதிகமா நேசிக்கலாம், அவர் மேல அளவற்ற அன்பு செலுத்தலாம். அவர் நம்ம மேல இதில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் இயேசு நம் மீது செலுத்துகிறார். அந்த அன்போடு கூட நம்மை பார்க்கிறார். அவர் உங்களையும் நேசிக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, வேத வசனத்தில் அன்பு எப்படிப்பட்டது, அந்த அன்பு ஒரு மனிதனுக்குள் பெருகும் போது என்னெல்லாம் நடக்கும், இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தால் அது அன்பு அல்ல என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து சரியாய் நடக்க தேவன் கிருபை பாராட்டுங்க.
இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.